ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. ரொம்ப ஈஸியா குக்கர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கங்க. ஒரு தக்காளி, ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுப்புல இருந்து எடுத்து கீழே வச்சிடலாங்க. ஹீட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கணுங்க. அதனால சூடு ஆறக்காக இங்க வச்சிடலாங்க. 10 பல் பூண்டு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்தா போதுமானதுங்க. வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு, ஒரு வரமிளகாய், ஒரு தக்காளி இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மிளகு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. 1/4 kg அளவிற்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கங்க. அதைய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அரைச்சு வச்சிருக்கிற சாந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்த்தலாங்க. ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறக்கே எவ்வளோ நல்லா அருமையா இருக்கு பாருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மட்டன் குழம்பு ரெசிபி பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி கூட சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்குங்க. சாதத்து கூட சாப்பிடலாங்க. பூரி இதெல்லாத்து கூட சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம நந்தினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு புதுமையான வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.